Season 1, Episode 4 நினைவுகளின் சாபம் Curse of Memories. இரவு மழை மெதுவாக குறைந்திருந்தது. ஆனா அரவிந்தின் மனதில் புயல் இன்னும் அடங்கவில்லை. அவன் இன்னும் அந்த பாரத்தில் நின்று கொண்டிருந்தான். நான் மட்டும் இல்ல, நீ இன்னும் எத்தனை பேரை மறந்துட்டே. அந்த வார்த்தைகள் அவன் காதில் தொடர்ந்து ஒலித்துக்கொண்டே இருந்தது. அவன் மெதுவாக கீழே பார்த்தான். பாலத்தின் கீழே ஓடும் நீரில் சில நிழல்கள் அசைந்தது. அது மனித உருவங்கள் போல இருந்தது. அவன் உடனே பின் சென்றான். இது என்னடா நடக்குது? அந்த நேரத்தில் ஃபோன் மீண்டும் வைப்ரேட் ஆனது. மெசேஜ். இது ஆரம்பம்தான். அவன் அதிர்ச்சியில் ஃபோனை பார்த்தான். அதே மெசேஜ். எபிசோட் 1ல வந்த அதே லைன். அவன் உடனே பைக்கை எடுத்தான். அவன் மனதில் ஒரே ஒரு கேள்வி. நான் இன்னும் என்னென்ன மறந்துட்டேன்? அவன் நேராக வீட்டுக்குப் போகவில்லை. அதற்கு பதிலாக அவன் ஒரு பழைய இடத்தை நினைத்தான். ஒரு பழைய அபேண்டன்ட் ஹவுஸ். அவன் சைல்ட்ஹுட்ல நண்பர்களுடன் இருந்த இடம். அவன் அந்த வீட்டை அடைந்தான். கதவு பாதியாகத் திறந்திருந்தது. அவன் உள்ளே நுழைந்தான். உள்ளே முழு இருட்டு, தூசி, அமைதி. அவன் டார்ச் லைட் ஒளியிட்டான். சுவற்றில் சில எழுதுகள், சிவப்பு நிறத்தில். நினைவு ஈக்குவல் உண்மை. மறந்தால் தப்பிக்கலாம். இல்ல. அவன் அதிர்ச்சியில் நின்றான். இது யாரு எழுதியது? அந்த நேரத்தில் ஒரு சத்தம், டக் டக், மேல்தடத்தில் இருந்து. அவன் மெதுவாக படிக்கட்டில் ஏறினான். ஒவ்வொரு அடியும் சத்தம் எழுப்பியது. மேலே சென்றதும் ஒரு அறை மட்டும் திறந்திருந்தது. அவன் உள்ளே சென்றான். அறையின் நடுவில் ஒரு மேசை. அதன் மேல் பல போட்டோஸ். அவன் ஒன்றை எடுத்தான். அதில் அவன், இன்னொரு மனிதன். முகம் தீரப்பட்டிருந்தது. அவன் இன்னொரு போட்டோ எடுத்தான். அதிலும் அவன், இன்னொரு மனிதன். மீண்டும் ஃபேஸ் ஸ்கிராச்சட். இது என்னடா? அவன் பதறினான். நான் இவங்களை எல்லாம் தெரிஞ்சவங்களா? அந்த நேரத்தில் ஃபோன் தானாக வீடியோ மோட் ஓப்பன் ஆனது. வீடியோ. அதே வீடு, அதே அறை. அரவிந்த் கேமரா முன் நின்று கொண்டிருக்கிறான். நான் எல்லாத்தையும் மறக்கணும். அவங்க முகம் கூட நினைவில் இருக்கக்கூடாது. அவன் பின்னால் சில மனிதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகம் தெரியவில்லை. வீடியோ முடிந்தது. அரவிந்த் முழுக்க உறைந்தான். நான் இவங்களை எல்லாம். அந்த நேரத்தில் அறையின் கதவு தானாக அடைந்தது. பூம். அவன் திரும்பி பார்த்தான். கதவு லாக் ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் அறையின் மூலையில் பல ஷேடோ ஃபிகர்ஸ் தோன்ற ஆரம்பித்தது. ஒரு குரல், நினைவு திரும்புது. இன்னொரு குரல், அவன் மறந்துட்டான். மூன்றாவது குரல், இப்போ அவன் நினைக்கணும். அரவிந்த் கத்தினான். நீங்க யாரு? அந்த நிழல்கள் மெதுவாக அவனை சுற்றி நின்றது. அதில் ஒரு உருவம் முன் வந்தது. அது மெதுவாக சொன்னது, நாங்களெல்லாம் உன் நினைவுகள். அரவிந்த் அதிர்ச்சியில் நின்றான். என்ன, நீ எங்களை மறந்துட்டே? ஆனா நாங்க உன்னை மறக்கல. அந்த நேரத்தில் ஃபோன்ல லாஸ்ட் மெசேஜ் வந்தது. நெக்ஸ்ட் உண்மை. அனைத்து நிழல்களும் ஒரே நேரத்தில் அவனை நோக்கி நகர்ந்தது. விளக்கு திடீரென அணைந்தது. முழு இருட்டு. அரவிந்த் கத்தினான். இல்ல, நான் யாரு?